ஒரு தேர்தல் முடிஞ்சதும் நம்ம கேட்குற முதல் விஷயம் என்னன்னா, மிஷின்ல ஏதும் தில்லுமுல்லு நடந்திருக்குமோன்னு தான். இந்தியா முழுக்க பேசப்படும் ஒரு விஷயம் என்னன்னா, இவிஎம் வேணுமா இல்ல பழையபடி பேப்பர்ல வாக்குச்சீட்டு முறைக்கு மாறணுமா என்பதுதான். அறிவியல்ல முன்னேறிய பல உலக நாடுகள் ஏன் இவிஎம் வேணான்னு சொல்லிட்டு பழைய முறைக்கே திரும்புறாங்க. இதுல உண்மையாவே ஹேக்கிங் செய்ய முடியுமா? இந்தியாவில் 1982ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இவிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நன்மைன்னு பார்த்தா காகிதம் மிச்சமாகும், தேர்தல் முடிவுகள் மிக வேகமாக கிடைக்குது, கள்ள ஓட்டு போடுவது தடுக்கப்படுது. ஆனால் சிப் பொருத்தப்பட்ட எந்த ஒரு எந்திரத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்பது தொழில்நுட்ப வல்லுநர்களின் வாதமா இருக்கு. நாங்க போடும் ஓட்டு சரியான சின்னத்துக்கு தான் விழுதா என்ற கேள்வியில இருந்து தான் விவிபேட் மிஷின் அறிமுகமானது. உலக நாடுகள்ல ஏன் தடை செஞ்சாங்க? 2009ல ஜெர்மனியோட உச்சநீதிமன்றம் இவிஎம் பயன்பாடு அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அறிவித்தது. காரணம், ஒரு சாதாரண மனிதனால அந்த எந்திரத்தின் உள்ள நடக்கும் கணக்கீடு புரிந்து கொள்ள முடியாது, வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதுதான் அவர்களோட முக்கிய குற்றச்சாட்டு. நெதர்லாந்து ஹேக்கிங் ஆபத்து இருக்குதுன்னு வாக்குச்சீட்டு முறைக்கே மாறிட்டாங்க. அமெரிக்கால பல மாகாணங்கள்ல காகித வாக்குச்சீட்டுகளையே பயன்படுத்துகிறார்கள். டெக்னாலஜியில நம்பர் 1 இருக்கிற நாடுகளே பயப்படும் போது நாம ஏன் இன்னும் இதை பயன்படுத்துறோம்னு பலரோட கேள்வியா இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் இவிஎம் யாராலும் ஹேக் செய்ய முடியாதுன்னு தொடர்ந்து கூறி வருது. இது இன்டர்நெட்டுடன் இணைக்கப்படவில்லை என்பதுதான் அவங்களோட வாதம். ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் சில சமூக ஆர்வலர்கள் 100% விவிபேட் சீட்டுகளை என்ன வேண்டும் அல்லது வாக்குச்சீட்டு முறை வர வேண்டும் என போராடி வருகிறார்கள். டெக்னாலஜி வேகமாக வளர்ந்தாலும் மக்களோட நம்பிக்கை தான் ஜனநாயகத்தோட அடிப்படை. ஒரு ஓட்டு சிதறினாலும் அது ஒரு குடிமகனோட உரிமையை பறிப்பதற்கு சமம். உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவிஎம் மிஷின் வேகமா முடிவு தர்றது நமக்கு முக்கியமா இல்ல லேட்டானாலும் பரவாயில்ல வாக்குச்சீட்டு முறையே பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறீங்களா? தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.